பிரைஸ் தி லார்ட். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகாலை வேளை ஆண்டவரை தேடுவதற்கு உகந்த வேளை என்று பார்க்கிறோம். மேய்ப்பர்கள் ராத்திரியிலே மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது. ஒரு பெரிய அடையாளம், தேவனுடைய குமாரன் பிறந்திருக்கிறார், அதை பறைசாற்ற வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய ஊழியம் அவர்களுக்கு கிடைத்தது. நாமும் கூட அதிகாலை நேரத்திலே தேவ சமூகத்திலே காணப்படுவோமேயானால் கர்த்தர் இரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அற்புதமான காரியங்களை அவர் நம்மை கொண்டு செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக கொரிந்தியருக்கு எழுதப்பட்டதான 2வது நிருபம் 13வது அதிகாரம் 8வது வசனம். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சத்தியத்தை நம்பி வந்தவர்கள். நம்முடைய கையில் இருக்கிற வேத புத்தகம் சத்திய வேதம். அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய பிரமாணங்களை அவர் எழுதி கொடுத்தார் என்று பார்க்க, சத்தியமான பிரமாணங்கள், பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கிற பிரமாணங்கள். வேறு எவருக்கும் அவர் இப்படி செய்ததில்லை என்று பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இந்த சத்தியத்துக்கு உக்கிரானக்காரராக இருக்கிற தேவ பிள்ளைகள் அல்லது சத்தியத்தை அறிந்ததான தேவ பிள்ளைகள், சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை கை கொண்டு வருகிறதான நீதி உள்ள ஜாதி தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் சத்தியத்திற்கு அனுகூலமாக நிற்க வேண்டும். சத்தியத்திற்கு விரோதமாக நாம் ஒன்றும் செய்யக்கூடாது என்று பார்க்கிறோம். எந்த ஒரு காரியமும் சத்தியத்துக்கு விரோதமாக நாம் செய்யக்கூடாது, பேசக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. நாம் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை கொரிந்து சபைக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்கள் சத்தியத்துக்காக நெல்லுங்கள் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் சத்தியத்திற்காக நாம் நிற்காதிருந்தால் பயங்கரமான தண்டனை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர பயங்கரமான கோபாக்கினை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் நம்மை தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நான் சத்தியத்திற்காக நிற்கிறேனா அல்லது சத்தியத்திற்கு விரோதமாக நிற்கிறேன்? நான் கை கொண்டு வந்த சத்தியத்துக்காக நான் நிற்கிறேனா, சாட்சியாய் நிற்கிறேனா என்கிறத நாம் பார்க்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் இயேசு சீஷரிடத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். யோவான் கர்த்தராகிய இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தான், அவன் சத்தியத்திற்கென்று சாட்சி கொடுத்தான். இந்த வேளையிலும் கூட தேவ பிள்ளைகளாகிய நாம் சத்தியத்துக்கு அனுகூலமாக நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கும் போது, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். எப்படி? வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, வெறும் வாய்ப்பேச்சல்ல. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, செயலில் இருக்கிறது, வாய்ப்பேச்சல்ல. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆண்டவரிடத்தில் கிரியையினாலும் உண்மையினாலும் நாம் அன்பு கூறும்போது, இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ள, நான் சத்தியத்துக்குரியவன், நான் கர்த்தருக்காக நிற்கிறவன், நான் கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்கிறவன் என்று நாம் நம்முடைய இருதயத்தை நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். அந்த நிச்சயம் விசுவாசிகளாகிய நமக்கும்
இதை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அதனுடைய பிரதிபலன் தான் பரலோக ராஜ்யம். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாரார். ஜெபிப்போம். நன்மையான எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலே தந்து அன்போடு எங்களை அனுதினம் வழிநடத்தி வருகிற நல்ல ஆண்டவரை உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட சத்தியத்தை குறித்து நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள தியானிக்க கிருபை தந்தீரப்பா. சத்தியமாவது என்ன என்று ஆண்டவரே உம்மை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது அந்த நியாயாதிபதி கேட்டான். ஆண்டவரே, நீர் பேசாமல் இருந்தீர். இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சத்தியத்திற்கென்று நிற்க ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டீர். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அந்த சத்தியத்திற்கு சாட்சிகளாய் இருக்க ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் சத்தியத்துக்குரியவர்கள், நாங்கள் தேவனுக்குரியவர்கள் என்று எங்கள் இருதயமே நிச்சயித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் கிருபைத்தார். உம்முடைய பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதி. தேவ பலன் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.